எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹிமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். வீட்டில் எது இருக்கோ இல்லையோ ஒரு தயிர் சாதமும் ஊறுகாய் இருந்தால் போகிறோம் நம்ம எல்லாருக்குமே. ஸோ இன்றைக்கி நான் அவங்களுக்கு காட்ட போகிறது கோயில் ஸ்டைல் தயிர் சாதம், அதோட தொட்டு சாப்பிட்றதுக்கு அருமையான தக்காளி ஊறுகாய். வாங்க இது ரெண்டுமே எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். தயிரை ஒரு பவுலில் ஊற்றி நல்ல ஒரு விஸ்க் வச்சு ஸ்மூத்தாக பீட் பண்ணிக்கலாம். இப்படி க்ரீமியாக தயிர் பீட் பண்ணுறதால தயிர் சாதத்தோட டெக்ஸ்டர் கன்சிஸ்டன்சியும் க்ரீமியாக இருக்கும். இங்கே நான் ஒரு பவுலில் வேக வச்ச சாதம் வச்சுருக்கேன். தயிர் சாதத்துக்கு சாதம் நல்லா சாஃப்டாக வெந்து இருக்கிறது ரொம்ப முக்கியம். இப்படி சாஃப்டாக வெந்த சாதத்தை ஒரு கரண்டி வச்சு நல்லா ஸ்மூத்தாக மசிச்ச சாதத்தில் பீட் பண்ணி வச்சுருக்கிற தயிரை ஊற்றி 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். 1 கப் சாதத்துக்கு 2 கப் தயிர் சேர்த்து கலக்கும் போது தயிர் சாதம் கெட்டியாக இல்லாமல் நல்ல க்ரீமியாக இருக்கும். இப்போ தயிர் சாதத்தை தாளிச்சுக்கலாம். ஒரு பேனில் 2 டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றி 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டு பருப்பு சிவந்ததும் 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் கடுகு, 2 உடைச்ச 2 சிவப்பு மிளகாய் சேர்த்துக்கலாம். நீல வாக்கில் நறுக்கின 2 பச்சை மிளகாய், பொடுசா நறுக்கின 1 துண்டு இஞ்சி, கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு சின்ன உரல்ல மிளகு சேர்த்து ரஃபாக பொடிச்சு வச்சுக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக பொடி பண்ண இந்த மிளகுத்தூளை பேனில் சேர்த்துருங்க. இது கூட 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. அடுத்து தாளிப்பை கலந்து வச்சு தயிர் சாதத்தில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. மஞ்சள் தூள் சேர்த்ததால தயிர் சாதம் எப்படி கலர்ஃபுல்லா இருக்குன்னு பாருங்க. கடைசியா பொடுசா நறுக்கின கொத்தமல்லி இலை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்படியே இதை 1 மணி நேரம் செட் ஆக விட்டுடுங்க. க்ரீமியான கோயில் ஸ்டைல் தயிர் சாதம் சர்வ் பண்ண தயாரா இருக்கு. இந்த ரெசிபிக்கு நான் நல்ல பழுத்த தக்காளி 1 கிலோ எடுத்திருக்கேன். தக்காளியை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பவுல்ல 1 கப் புளி சேர்த்து தேவையான அளவு சுடு தண்ணி ஊற்றி ஊற வைக்கிறேன். ஒரு அகலமான பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி நறுக்கின தக்காளி பழத்தை சேர்த்து வதக்கிக்கலாம். இந்த தக்காளி ஊறுகாய் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதை ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இதோட புளிப்பு டேஸ்ட்டும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு எந்த ஊறுகாய் பிடிக்கும்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம இது வரைக்கும் அந்த ரெசிபியை ட்ரை பண்ணலன்னா இப்போ செஞ்சு பார்க்கலாம். தக்காளி நல்லா வெந்துட்டு இருக்கு. ஒரு மூடி வச்சு மூடி ஒரு 10 நிமிஷம் வேக விடுங்க. பாருங்க, 10 நிமிஷத்துல நல்லா வெந்து சாஃப்ட் ஆயிடுச்சு. இப்போ ஊற வச்ச புளியை நல்லா கரைச்சு ஒரு பவுல்ல ரெடியா எடுத்து வச்சுக்கலாம். இந்த புளி தண்ணியை வடிகட்டி தக்காளியில சேர்த்துடலாம். நம்ம சேர்த்துக்கிறது 1/2 கப் அளவுக்கு கெட்டியா கரைச்சி புளி தண்ணி. நல்லா கலந்து விட்டு கொதிக்க விடுங்க. இது கூட 1 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்க்கிறேன். உங்ககிட்ட கல்லுப்பு இல்லைன்னா நீங்க ரெகுலரா யூஸ் பண்ற டேபிள் சால்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இது கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 4 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம்.
நீங்கள் சேர்த்துருக்கிற தக்காளி புளிக்கு தகுந்த மாதிரி காரத்தை சேர்த்துக்கலாம். நல்லா கெட்டியாக திரண்டு வர வரைக்கும் கிண்டுங்க. இப்போ ஸ்டோவை ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற விடலாம். நல்லா ஆறிடுச்சு. இப்போ இந்த தக்காளி கலவையை ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றி நல்லா அரைச்சிக்கலாம். தாளிக்கிற கரண்டியில் 1 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அதே கரண்டியில் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்து அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு மிக்சர் ஜாரில் வறுத்து வச்ச வெந்தயம், கடுகு ரெண்டுத்தையும் சேர்த்து நல்ல பொடியாக அரைச்சிக்கலாம். இப்போ ஒரு கடாயில் 1/4 கப் நல்லெண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்து, கடுகு வெடிச்சதும் 2ஆ உடைச்ச 4 சிவப்பு மிளகாய், கொஞ்சம் பூண்டு பல்லு, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிச்சதும் ஸ்டோவை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1 டீஸ்பூன் ஃப்ரெஷ்ஷாக வறுத்து பொடிச்ச வெந்தய கடுகு பொடி சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இப்போ ஸ்டோவை ஆன் பண்ணி அரைச்ச தக்காளி கலவையை பேனுக்கு மாற்றி தாளிச்சது எல்லாத்தையும் அது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நல்லா கொதிச்சு வரும்போது ஒரு சின்ன துண்டு வெல்லம் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இப்போ இன்னொரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெயை ஊற்றி கொதிக்க விடலாம். ஊறுகாய் ரொம்ப நாள் வரணும், அதனால நம்ம கொஞ்சம் எண்ணெய் கூட ஊற்றி தான் செய்யணும். பாருங்க, எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வருது. ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. நல்லா ஆறட்டும். ஒரு அட்டகாசமான தக்காளி ஊறுகாய் ஈஸியாக வீட்டில் எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்த்துருக்கோம். இது நீங்கள் செஞ்ச உடனே ஆற விட்டு ஆறுனதும் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம். தக்காளி ஊறுகாயை நீங்கள் வெளியில் ஒரு 10 நாள் வரைக்கும் வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சு 3 மாதம் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த அருமையான தக்காளி ஊறுகாயை ட்ரை பண்ணி ரசித்து சாப்பிடுங்க. ஸோ இந்த தயிர் சாதமும் ஊறுகாவும் ஒரு அருமையான காம்போ. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். The second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description. You can go and check it out. The book is currently available only in India for now, so you can place your orders on 21frames.in.